மிசோரம் மாநிலம் முதன்முறையாக இந்திய ரயில்வே வரைபடத்தில் இணைந்துள்ளது. மாபெரும் சவால்களை கடந்து இந்த வரலாற்று பெருமையை படைத்துள்ளது ரயில்வே. வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மிசோரம் மாநிலத்தை முதன்முறையாக ரயில் மூலம் அணுகும் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆம், முதன்முறையாக அம்மாநிலத்திற்கு ரயில் சேவை கிடைக்க உள்ளது. 8000 கோடி ரூபாய் செலவில் 10 ஆண்டு முயற்சிக்கு பிறகு மிசோரமிற்கு ரயில் பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இப்பாதையில் 55 பெரிய பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் ஒரு பாலம் 114 மீட்டர் உயரத்தில் உள்ளது. இது நாட்டின் 2வது உயரமான ரயில் பாலமாகும். 48 இடங்களில் மலையை குடைந்து பாதை அமைக்கப்பட்டுள்ளது. மலைப்பாங்கான பகுதி என்பதால் ரயில் பாதை அமைப்பது மிகவும் கடினமாக இருந்தது. முக்கியமான சவாலுக்கு காரணம் இதோட மலைப்பாங்கான ஒரு புவியியல் அமைப்பு ஒன்று. அடுத்தது வேலைகளுக்கு தேவையான குவாலிஃபைடு மேன் பவர் இல்லை இங்கே. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கட்டுமானம் இது வரைக்கும் இங்கே நடக்கலை. அதனால் இங்கே இருக்க ஆட்களுக்கு இந்த வேலை தெரியல. அதனால் நம்ம வேறு மாநிலங்கள்லேருந்து கொண்டு வர வேண்டியதாக இருந்தது. அது இல்லாமல் மூலப்பொருள்கள், மணல், இந்த மாதிரி கற்கள் இதுவுமே இங்கே இல்லை. இங்கே இருக்க அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பாறைகளில் நம்ம சுரங்கங்கள் நிறைய அமைக்கும்போது அந்த சுரங்கங்கள் ரொம்ப மென்மையான தன்மை கொண்டது. ப்ளஸ் ஃபால்ட் லைன்னு சொல்லக்கூடிய உள்ளே ஒரு பிளவுகள் இருக்கும். இப்போ நீங்கள் போரிங் மிஷின் வச்சு பண்ணும்போது அந்த பாறைகளே உடஞ்சி வருது. அப்புறம் அது மென்மை தன்மைனால நம்ம பண்ணதுக்கப்புறம் திரும்பி அது விடுறதுக்கு வாய்ப்பு. சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகளுக்கு மேலாகியும் மிசோரம் மாநிலத்திற்கு சாலை வழியாகவோ அல்லது விமானம் வழியாகவோ மட்டுமே செல்லும் அவல நிலை இருந்தது. இந்த குறை இனி தீர்கிறது. வரும் 13ஆம் தேதி மிசோரமிற்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு ரயில் சேவையை தொடங்கி வைப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. மிசோரமிற்கு ரயில் பாதை அமைப்பது அம்மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷ்பாவுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார்.